தமிழ்நாடு கவர்னருக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு அதிரடியான தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது. கவர்னர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயத்துல கருத்து சொல்வதற்கு கவர்னருக்கு அதிகாரமும் கிடையாது என தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் அப்படிங்கிறது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் அப்படின்னா அரசியல் ரீதியிலான பின்னடைவு, இன்னொரு பக்கம் சட்ட ரீதியிலாக கவர்னருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அவருடைய 2 முடிவுகளை எதிர்த்து தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்திருக்கிறது. தமிழ்நாடு யாருடன் போராடும் என்று கேட்ட மாண்புமிகு தமிழ்நாடு கவர்னருக்கு தமிழ்நாடு அரசு 2 விதமான பதிலடிகளை கொடுத்திருக்கிறது. என்ன நடந்தது தமிழ்நாடு சட்டமன்றத்தில்? கவர்னருக்கு எதிராக அவருக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கான சம்மட்டி அடி கொடுப்பதற்கான தீர்மானத்தை எதற்காக கொண்டு வந்தது தமிழ்நாடு திமுக அரசு என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மெலோன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. நாம் எல்லாம் தொடர்ந்து செய்தியில் பார்த்துட்டு இருக்கிறோம். கவர்னருக்கு எதிரான தீர்மானம், இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் முதலமைச்சர் நிறைவேற்றிருக்கிறார். என்ன தீர்மானம், எதுக்காக கொண்டு வரப்பட்டது? கவர்னர் இல்லாத அதிகாரத்தை செயல்படுத்த முடியாது, இந்த அவைக்குள்ள உத்தரவிடக்கூடிய வேலைகளை எல்லாம் அவர் செய்ய முடியாது என்கிற உரையாடல் ஏன் நிகழ்த்தப்பட்டது? த ஹிந்துவில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். TN Assembly passes a resolution rejecting governor's remarks on சித்தா யூனிவர்சிட்டி பில் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். சித்தா பல்கலைக்கழகத்துக்கான மசோதாவில் தமிழ்நாடு கவர்னர் ஆளுநர் திரு ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் கொடுத்த கருத்துக்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு நிராகரித்ததை தீர்மானமாக கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு அதை பாஸ் பண்ணியிருக்கு, நிறைவேற்றி இருக்கிறது என்கிற செய்தியை பார்க்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், இந்த கருத்துக்கள், நம்முடைய கவர்னர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய விதிகள், அது எப்படி நடக்கணுங்கிற நடத்தை விதிகளுக்கு எதிரானதாகவும் இருக்கிறது. எனவே நம்முடைய கவர்னருக்கு எந்த விதமான பரிந்துரைகளையும் செய்வதற்கு அதிகாரம் இந்த விவகாரத்தில் கிடையாது என்று சொல்லி அந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறார். ஸோ இப்போ என்ன நடந்ததுங்கிற பேக் டிராஃப்டை பார்த்துட்டு நம்ம கவர்னருக்கு ஏன் இது பின்னடைவு அப்படிங்கிற இடத்துக்கு வருவோம். கடந்த காலத்தில், அதாவது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு சித்தா மெடிக்கல் யூனிவர்சிட்டி பில் 2025 கொண்டு வரப்பட்டது. 2025 பில் அப்படிங்கிறது சித்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கு. இப்போ இந்த சித்தா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத ஃபினான்ஸ் பில்லாக இவங்க நகர்த்திட்டு வராங்க. ஏன்னா ஒரு பல்கலைக்கழக உருவாக்கம் அப்படிங்கிறதுனால உருவாக்கம்னுக்கான நிதி ஒதுக்கீடு மற்ற விவகாரங்கள் என்பதை அவர்கள் ஃபினான்ஸ் பில்லாக நகர்த்துறாங்க. இப்போ அது ஃபினான்ஸ் பில்லாக நகர்த்தும் போது கவர்னரிடம் அதற்கு கொண்டு போய் அதை ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அவருடைய ரெக்கமெண்டேஷனுங்கிறதுனால ஆர்டிகல் 207 உட்பிரிவு 3 படி, இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஃபினான்ஸ் பில் அதுக்கு முன்னாடி அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். ஃபினான்ஸ் பில்லை பொறுத்த வரைக்கும் கவர்னர் அதை கிளியர் பண்ணி தான் ஆகணுங்கிறது மேண்டேட்ரி. ஏன்னா ஒரு நிதி மசோதாவை முடக்கி வைப்பது அப்படிங்கிறது அரசாங்கத்தையே ஸ்தம்பிக்க வைப்பதாக அர்த்தம். அதான் அதுக்கப்புறம் அரசு நடக்காதுங்கிற நிலைக்கு போயிடும். கடந்த காலத்தில் ஃபினான்ஸ் பில்லாக ஆதாரம் எல்லாம் மேலே கொண்டு வந்தது. ராஜ்யசபாவில் இது இல்லாத போது, பெரும்பான்மை இல்லாத போது மோடி அரசாங்கம் அதை அப்படியெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஃபினான்ஸ் பில்லை நிறுத்தி வைக்க முடியாது. குடியரசுத் தலைவரோ அல்லது கவர்னரோ ஃபினான்ஸ் பில்லை கை வைக்க முடியாது. இவங்க அந்த ஃபினான்ஸ் பில்லை நகர்த்துறாங்க. பப்ளிக் ஒப்பீனியனை வாங்கிட்டு வந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் ரிசீவ் பண்ணிவிட்ட பிறகு அந்த மசோதா வடிவமைக்கப்பட்ட மசோதாவை இது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இங்கே உருவாக்கி மத்திய அரசினுடைய லா மினிஸ்ட்ரி அங்கே நகர்த்துறாங்க. மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இது ஓகே, இது அங்கே மேலே இல்லை, இங்கேயே முழுக்க நடக்கிறது. நம்முடைய சட்டத்துறை அவங்க மக்கள் நல்வாழ்வுத்துறையினால் உருவாக்கப்படுகிற அந்த மசோதாவை கிராஸ் செக் பண்ணுறாங்க, அதனுடைய ஷரத்துகளை வெயிட் பண்ணுறாங்க. அதை வெயிட் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்படுகிறது. பிறகு அது கவர்னருக்கு ப்ரெசென்ட் பண்ணப்படுது. கவர்னருக்கு அவரை அந்த நிதி மசோதாவை அவருக்கு தெரியப்படுத்தணும் என்ன இருக்குங்கிறது. அதில் தேவைப்பட்டால் அவர் சில விஷயங்களை சொல்லலாம். அப்படிங்கும்போது கான்ஸ்டியூஷனல் ப்ராக்டிஸ் இப்படி இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் கவர்னர் என்ன சொல்கிறார், இதை நீங்கள் இந்த மசோதாவை சட்டமன்றத்தில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா கவனிங்க, மசோதாவை அவர்கிட்ட நிறைவேற்றி அனுப்பலை, மசோதாவினுடைய ரஃப் டிராஃப்ட் வடிவமைப்பை தான் அவர்கிட்ட அனுப்புகிறாங்க. கவர்னர் சொல்கிறாரு, இதில் எனக்கு சில கருத்துக்கள் இருக்குன்னுட்டு, அதுவும் அதில் சில குறிப்பிட்ட பிரிவுகள் ஷரத்துகளின் மீது எனக்கு கருத்து இருக்குன்னு அவர் கருத்தை சொல்லிவிட்டு, நான் கொடுத்த இந்த கருத்தெல்லாம் நீங்கள் போய் சட்டமன்றத்தில் சமர்ப்பித்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதை தெரியப்படுத்தி அதுக்கு பிறகு இந்த மசோதாவில் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வரணும்னு கவர்னர் தரப்பிலிருந்து அரசுக்கு குறிப்பு அனுப்பப்படுகிறது.
அதாவது இருக்கிற எம்எல்ஏக்கள்கிட்டலாம் நீங்கள் இதை கொண்டு போயிட்டு நான் சொன்னதை செய்யணும் அப்படின்னு, இந்த மசோதாவில் என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வரணும் நான் ப்ரப்போஸ் பண்ணுறதை சொல்லிவிட்டு நீங்கள் அதை செய்யணும்னு கவர்னர் தரப்பு விரும்புகிறது. அதை அரசிடம் வலியுறுத்தலாக அனுப்புகிறது. ஏன்னா உத்தரவுன்னு ஒருவேளை அவர் நினச்ச அந்த டோனில் அனுப்பினாலும் உத்தரவு இங்கே பில்லுக்குள்ளே எப்படி டிராஃப்ட் பண்ணணும்லாம் இட முடியாது. அதுதான் முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, மிக நிச்சயமாக இதற்கு எதிராக இந்த அவை தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும். சட்டமன்றத்திற்கு உத்தரவிடவோ சட்டமன்றம் விதிகளை தளர்வு செய்வதற்கோ கவர்னர் உத்தரவிடவோ அங்கே அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறதுக்கு வழி இல்லை என்பதனால் முதலமைச்சர் தீர்மானத்தை கொண்டு வருகிறார். இன்றைய கவர்னருடைய இந்த நடவடிக்கை என்பது அரசமைப்பு சட்டத்தையும் சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கான விதிகளையும் மீறுவதாக இருப்பதால் ஒரு மசோதா அது சட்டமன்றத்தில் ப்ரெசென்ட் செய்யப்படுவதற்கு முன்பாகவே, மசோதா அமல்படுத்துறது கூட இல்லை, அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பாகவே அதில் பார்த்திங்கன்னா அதுக்கான டிராஃப்ட் அந்த ப்ராசஸில் அரசு ஈடுபடும். சபைக்கு அது கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அதில் என்னென்ன திருத்தங்களை செய்யலாம் என்பதை சபையில் இருக்கிறவர்கள், ஆளுங்கட்சி உறுப்பினரோ எதிர்கட்சி உறுப்பினரோ கூட்டணி கட்சியோ சுயேட்சை உறுப்பினரோ இவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். அப்போ எம்எல்ஏக்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை, சட்டமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை அந்த திருத்தங்கள் தொடர்பாக ப்ரப்போஸ் பண்ணுவது, அதை ஒரு பரிந்துரையாக செய்வது என்பது இந்த அதிகாரத்தை கவர்னருக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கவில்லை. உரிய காரணங்களை சொல்லி இதை நீங்கள் இப்படி திருத்துங்கன்னு சொல்லும்போது அதற்கு பிறகு அந்த திருத்தங்களை கொண்டு வரலாமா என்னங்கிறத முடிவு பண்ணி மசோதா வாக்கெடுப்பிற்கு ஏற்றுக்கொண்டோ ஏற்றுக்கொள்ளாமலோ விடப்படும். இதற்கிடையில் கவர்னருக்கு நோ அத்தாரிட்டி டு மேக் அப்சர்வேஷன் ஆன் இட். ஒரு மசோதாவின் மீது கருத்து சொல்வதற்கு, மசோதாவை அமல்படுத்துவதற்கு முன்பாகவே எந்த விதமான அதிகாரமும் இல்லாதவராக கவர்னர் திகழ்கிறார். எனவே கவர்னர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை இந்த சட்டமன்றம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார். கன்சிடரேஷன் அப்படிங்கிற வார்த்தையை கவர்னர் என்ன பண்ணுறாரு, அப்ராப்ரியேட் கன்சிடரேஷன் அப்படின்ட்டு பயன்படுத்துகிறார். அப்போ அப்ராப்ரியேட் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதாக போகிறது. எது அப்ராப்ரியேட்னு கவர்னர் சொல்லுவாரா? அரசமைப்பு சட்டத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வார்த்தைகளை இவர் எப்படி போட முடியும்? இவருக்கு தேவையான மாதிரி போட முடியுமா? அப்போ ஒட்டுமொத்தமாக கவர்னருடைய நோக்கம் என்பது அவர் நடந்து கொண்டிருப்பது என்பது கான்ஸ்டியூஷனுக்கு உகந்ததாக இல்லை. ஒரு சட்டம் எப்படி இயற்றப்பட வேண்டும், அதனுடைய வடிவம் எப்படி இருக்க வேண்டும், அதில் என்னென்ன ஷரத்துகள் இருக்க வேண்டும் என்கிற முழு அதிகாரம், சோல் அத்தாரிட்டி, அது த பவர், சோல் பவர் ரெஸ்ட் வித் திஸ் அசம்பிளி. இது வெறும் ஆளக்கூடிய ஆளுங்கட்சி மட்டுமல்ல, எதிர்கட்சியும் உள்ளடக்கிய சட்டமன்றத்தை சேலஞ்ச் பண்ணக்கூடியதாக அமைகிறது. அப்படிங்கிறதுனால இதை நிராகரிப்பதாக முதலமைச்சர் சொன்ன பிறகு ஒட்டுமொத்தமாக அவையில் இருந்தவர்கள், வாக்கெடுப்பில் கலந்து கொண்டவர்கள் அதை ஆதரித்து அந்த தீர்மானத்தோடு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இப்போ இதற்கு பிறகு மசோதாவை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் சமர்ப்பிக்கிறார். ஸோ அந்த மசோதா தமிழ்நாடு சித்தா யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டி பில், தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா 2025 தமிழ்நாட்டில் ரொம்ப குறிப்பாக இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி. ஏன்னா நீங்கள் ஆயுஷ்னு ஒரு மினிஸ்ட்ரியை வச்சுருக்கிறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இதெல்லாம் கம்பைன் பண்ணது அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி கடந்த காலத்தில் பலரோட அவங்க டைப்பெல்லாம் போட்டு பாபா ராம்தேவெல்லாம் சில நேரங்களில் அதில் கொண்டு வந்ததாக ஞாபகம். அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் இங்கே வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஆல்டர்னேட் மெடிசன் பேசக்கூடிய மற்றவர்களுக்கு தான் அதில் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வர்றதுனால அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே நீங்கள் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கான அப்ராப்ரியேட் சாங்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த வகையில் அது எந்த ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தாலும் பல்கலைக்கழகங்கிறது பொதுப்பட்டியலில் இருக்கிறது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கன்சர்ன்டு அத்தாரிட்டிஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்படி கொண்டு வரதுங்கிறத அவங்க கொண்டு வராங்க. இதில் என்னென்னா கவர்னர் ஏன் இவ்வளவு துடிக்கிறார்னா, இந்த மசோதா கவர்னரின் அதிகாரத்தை பறித்திருக்கிறது. கவர்னரின் அதிகாரத்தை பறித்திருக்கிறது. ஆமாம், இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் வேந்தராக இருக்கிறவர் அப்படின்னா கவர்னர் தான். அவர் கவர்னராக இருப்பதனால் வேந்தராக கருதப்படுவாருங்கிறது. இப்போது திமுக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருப்பார் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இணை வேந்தராக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருப்பார். மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் பார்த்திங்கன்னா அவர் துணை வேந்தராக இருப்பாருங்கிறதையும் கொண்டு வராங்க. வைஸ் சான்சலரை சான்சலர் முடிவு பண்ணுவார். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு பேனல் ஆஃப் 3 நேம்ஸ்,
ஒரு கமிட்டி உருவாக்கி கமிட்டி 3 பேரை பரிந்துரை பண்ணும். அந்த 3 பேரிலிருந்து ஒருவரை எடுத்து அவரை துணைவேந்தராக நியமனம் செய்வது என்கிற முடிவை சான்சலராக இருக்கும் முதலமைச்சர் முடிவு செய்வார் என்பதாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கமிட்டி சான்சலருக்கு பரிந்துரை செய்வாங்க. அதில் பார்த்திங்கன்னா கமிட்டிக்குள்ள ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு, உயர்நீதிமன்றமோ அல்லது உச்சநீதிமன்றத்தினுடைய ரிட்டையர்டு ஜட்ஜு அல்லது யாராவது எமினன்ட் எஜுகேஷனலிஸ்ட், கல்வியாளர்கள், மிகச்சிறந்தவர்கள் யாராவது இருப்பாங்க. அரசினுடைய நாமினி இருப்பாங்க. அதே போல் பிரின்சிபல் செக்ரட்டரி அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி லெவல்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது அவருமே இவராக இருப்பதற்கு, எஜுகேஷனலிஸ்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது செனேட்டனோட நாமினி அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடுறாங்க. அதே போல் 70 வயது நிறைவடையாதவர், 70 வயது வரை எய்தர் 3 ஆண்டுகள் துணைவேந்தர் அல்லது 70 வயது நிறைவடைவது அப்படிங்கிற கேட்டகரியெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ கவர்னருக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு மசோதா வருவதோ அல்லது இந்த மசோதாவில் இப்படியான நாமினிஸ் கொண்டு வர, ஆக்சுவலாக கவர்னர் எதிர்த்து அந்த சில பரிந்துரைகள் சொன்னார் இல்லை, அதுவே இது தொடர்பானதாகத்தான் இருக்கும். கவர்னர் கையிலிருந்து வேந்தர் பதவி எப்படிங்கன்னா அவர் எப்படி ஏற்றுப்பார்? அவர் தன்னுடைய அதிகாரம் பதிவோகிறது என்பதற்காக அதில் நான் அப்சர்வேஷன்ஸ் வைக்கிறேன், அப்ராப்ரியேட் கன்சிடரேஷன் அப்படின்லாம் வார்த்தைகளை பயன்படுத்தி உள்ளே கொண்டு வந்ததுங்கிறதுனுடைய விளைவாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ தன்னுடைய அதிகாரம் பறிபோகுதுங்கிற கூக்குரல் ஒன்று. இதற்கு தான் இப்போ தமிழ்நாடு போராடும்னு போகிறீங்களே, யாரை எதிர்த்து போராடும் என்பதற்கான பதிலையும் கொடுப்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு கவர்னர் இதன் மூலம் உருவாக்கி கொடுத்துருக்கிறாங்கிறது தான் நம்ம இந்த ஹிந்துவில் பார்க்கக்கூடிய இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. இப்போ இதில் ஒரு கேள்வி வரும், இவ்வளவு இதாக பேசுகிறார்கள் ஏன்னா மத்திய அரசு என்ன ஆகுனா, அவர் மோடி அந்த விக்ஷித் பாரத்துக்காக நம்முடைய விஸ்வகுரு இதெல்லாம் பேசுவார் இல்லையா, சித்தா தொடர்பாக சித்த மருத்துவத்தை உங்களுடைய மத்திய அரசு எப்படி நடத்துகிறதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் மிக கடுமையான விமர்சனங்களை இதற்கு முன்பாக வைத்திருக்கிறது. நம்ம அந்த செய்தியை பார்ப்போம். இட் வாஸ் டேட்டட் பேக் டு 2020. அப்போ சொன்னது இப்போ வரைக்கும் அது மாறலை. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஆக்டிங் அகெயின்ஸ்ட் சித்தா மெடிசன் சேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட். சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, மிக மோசமான உள்நோக்கத்தோடு, தவறான உள்நோக்கத்தோடு சித்த மருத்துவத்தை எதிர்த்து இங்கு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்கிறது. யாரை நோக்கி அப்படின்னா, மத்திய அரசினுடைய ஆயுஷ் அமைச்சகத்தை நோக்கி அந்த கருத்து வைக்கப்படுகிறது. யார் சொன்னாங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்சு 2 நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் என் கிருபாகரன் மற்றும் ஜஸ்டிஸ் VM வேலுமணி ஆகிய 2 நீதிபதிகள் இந்த கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆயுஷ்ங்கிறது ஒரே அமைச்சகம். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 5 இதுவும் சேர்ந்து ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி அப்படின்னா, அவங்க கேட்குறாங்க 3000 கோடியை ஆயுர்வேதாவினுடைய ரிசர்ச்சுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் ஒதுக்கிவிட்டு சித்த மருத்துவத்துக்கு வெறும் 437 கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்குகிறீர்கள் என்று சொன்னால் இதை எப்படி பார்ப்பது? இது உங்களுடைய ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட் டு சித்தா. வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்த ஹோமியோபதி, யுனானிக்கு கூட நீங்கள் அதிகமாக கொடுக்கிறீர்கள். இந்த மண்ணின் மருத்துவமான சித்த மருத்துவத்தை நீங்கள் ஏன் புறக்கணிக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்டது சென்னை உயர்நீதிமன்றம். இப்போ இதற்கு பிறகு உடனே மோடி அரசு என்ன பண்ணியிருக்கணும், அவர் தான் அப்படி தமிழ் உணர்வு, தமிழர் பாரம்பரியம்னா பிரதமருக்கு அப்படி உருகிடுவார்ல, அவர் உடனடியாக சித்தாவுக்கு கூடுதல் நிதியை ஒதுக்கி ஆயுர்வேதத்துக்கு எவ்வளோ ஒதுக்குறோமோ அவ்வளோதான் ஒதுக்குறோன்னு ஒதுக்கிட்டாங்களான்னா இன்றைக்கி வரைக்கும் ஒதுக்கலைங்கிறது தான் விஷயமாக இருக்குது. அப்படி ஒதுக்காததன் மூலமாக இதை அவர்கள் மறுபடியும் பண்ணுறாங்க. இப்போ நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு கவர்னர் அவர்கள் மத்திய அரசை நோக்கி, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, எங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குன்னு அவர் சித்த மருத்துவத்துக்கு எதுவும் கொடுத்தாரா, அப்படி நிதியை வாங்குவதற்கு ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கு மத்திய அரசிடம் அவர் ஒரு ரெக்வஸ்ட் வச்சாரா, இது ஏதாவது நடந்ததானா? இது எதுவுமே நடக்கலை. கவர்னருடையது முழுக்க முழுக்க உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. பாஜக அரசு தமிழர் நலன் சார்ந்து, நீங்கள் தமிழ் மொழிக்கு சான்ஸ்கிரிட் ஏன் இவ்வளோ ஒதுக்குறீங்கிறது நம்ம கேள்வி இல்லை, அதே அளவு தமிழுக்கு ஒதுக்குங்கிறது தான் நம்ம கேள்வி. ஹோமியோபதிக்கு ஏன் இவ்வளோ ஒதுக்குறீங்கிறது நம்ம கேள்வி அல்ல. ஆயுர்வேதத்துக்கு ஏன் இவ்வளோ ஒதுக்குறீங்க, அதில் சித்த மருத்துவத்துக்கு ஏன் ஒதுக்கலங்கிறது தான் கேள்வி. ரிசர்ச் பண்ணட்டும், கண்டுபிடிக்கட்டும், இருக்கிறத ஆப்டிமைஸ் பண்ணட்டும், சர்வதேச அளவுக்கு அல்லது குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கொண்டு போக முடிஞ்சால் அது வேறு விதமான டேர்னாக போகும், செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. நீங்கள் ஆப்டிமைஸே பண்ணாமல் அதை ப்ராக்டிஸிங்க்கு கொண்டு போயிட்டு பேஷண்ட்டுகளுக்கு கொடுப்பது என்பது மிகப்பெரிய பிரச்சனைக்குரியது, அதை அலோவ் பண்ண முடியாது. ஆனால் ஆப்டிமைசேஷனை நோக்கி சர்வதேச ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இதை கொண்டு போய் நிறுவுவதற்கான நிதி ஒதுக்கீட்டிலேருந்து அத்தனை விஷயங்களையும் கொடுக்கறதுக்கு ஏன் உங்களுக்கு தயக்கம்ங்கிற கேள்வி வருது. ஸோ அப்போ அந்த இடம் வருது.
கவர்னர் இப்போது வரும் சட்டமன்றம் மட்டும் அவருக்கான கடுமையான எதிர்வினைகளை பதிவு செய்யவில்லை. என்டிடிவியில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. தமிழ்நாடு சேலஞ்சஸ் கவர்னர் பில் ரெஃபரல் இன் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் கவர்னருடைய 2 மசோதாக்களை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு என்பதும் விசாரணைக்கு வருகிறது. எனவே யாரோடு போராடும் என்ற கேள்விக்கு கவர்னர் முதல் கட்ட பதிலை பெற்றிருக்கிறார்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இதை எப்படி பார்க்கிறது, அடுத்த கட்டத்துக்கு எப்படி போதுங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். கூடுதல் அப்டேட்ஸோடு அது குறித்து விரிவாக வேறொரு காணொலியிலும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில். அதுவரை இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.